ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. எண் 6 அந்த எண் எப்படி சார் இருக்கும்? எண் 6ங்கிறது சுக்கிர பகவான். ஸோ அதனால எண் 6, 15, 24 பிறந்தவங்க எண் 6ஓட பிறந்தவங்களாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ சுக்கிரனும் சூரியனும் எப்பவுமே அழகு சாதனை குறிக்கிறதா சுக்கிரன். ஸோ இந்த ஆண்டு வந்து அழகை மேம்படுத்த ஆண்டாக அமையட்டும். ஏன்னா ஒரு டைமண்ட் உருவாகினா கூட அதிக ப்ரெஷரில் இருக்கணும் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கணும், அது பிரகாசமாக ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆண்டு வந்து தன்னை மேம்படுத்திக்கணும். உறவுமுறை ரீதியாகவும் யார் நல்லவங்க யார்கிட்டவங்க கண்டுபிடிக்க ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு. அதனால இந்த ஆண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். எண் 7 எப்படி இருக்கும்?